நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது சிஎம் விஜய் அவர்கள் எஸ்டர்டே ஒரு ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. சைதாப்பேட்டையில் சமூக நீதி மாணவர் விடுதி, எம்சி ராஜா சமூக நீதி மாணவர் விடுதி, அங்கே போயிட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அங்கே மாணவர்கள் நிறைய குறைபாடுகளை சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அப்போது ஒரு மாணவர் ஒருத்தர் டைரெக்டாக விஜய் அவர்களிடமே அந்த என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே சொன்னதெல்லாம் நம்ம அந்த காட்சிகளெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அந்த விடுதியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் விடுதிகள் அப்படின்னாலே உணவு அப்படிங்கிறது தரமாக கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே உள்ள ஒரு குறைபாடு தான். ஆனால் கவர்மெண்ட் சார்ந்து கொடுக்கறதுல கூட ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஃபுட்டு குவாலிட்டி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 o'clock மேலே வந்தால் விடுதி அந்த டோரை லாக் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க வெளியிலேயே தூங்க வேண்டிய சூழல்லாம் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்ததோட அந்த கழிவறை எப்போவுமே கவர்மெண்ட் சார்பில் கொடுக்கப்படுறது அப்படின்னா அந்த கழிவறைகள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணப்படாது. ஸோ அதனால அது தூய்மையாக இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ விஜய் அவர்கள் ஈவன் அந்த கழிவறையே போயிட்டு பார்வையிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. என்னென்னா, மாணவர்களுக்கு என்னென்ன அவங்க குறைபாடுகள் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே கலைந்து அவங்களுக்கு ஏற்ற அதாவது குவாலிட்டியான ஃபுட் கொடுக்கணும். அதாவது சிலிண்டர் தட்டுப்பாடுனால நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த சப்பாத்தி, இட்லி போன்ற உணவுகளை மீண்டும் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது நம்பகத்தன்மை கூடுது இந்த அரசு மேலே. ஓகே, ஆய்வு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் குறைபாடுகள் சொல்லப்பட்டதோ அதை உடனடியாக இந்த அரசு அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை எல்லார் மத்தியிலுமே வந்திருக்கு. அடுத்ததாக சீமான் அவர்களுடைய ஸ்பீச் அதில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், அம்பாசமுத்திரமில் திமுக அதிமுக 2 பேரும் கேண்டிடேட் போடலை, அதுக்கு பதிலாக பொது வேட்பாளராக சீமான் அவர்களை களமிறக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போது திமுகவும் நாம் தமிழரும் ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்க 2 பேரும் ஒரு உடன்பாடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுது. அது போக இப்போது விஜய் அவர்களுக்கு ஆப்போனண்ட்டாக பேசுகிறதுக்கு, சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தேவை. அப்போது அது சீமான் அவர்களால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால திமுக அதிமுக சேர்ந்து அந்த முடிவை எடுத்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி சீமான் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்காங்க, பாரதி ராஜா சாரோட அந்த இறுதி சடங்கு அந்த டைமில் என்னென்னா, பின்னாடி இருந்து ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார், நீ ஒரு 50 பேரோடையாவது நீ சட்டமன்றத்துக்குள்ளே போவேன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அது நடக்கலை, அட்லீஸ்ட் நீயாவது சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மலாம் யூகித்த மாதிரி அப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியில் அவர் பொது வேட்பாளராக களமிறங்குறாரா அப்படிங்கிறது முதல்ல அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது அம்பாசமுத்திரம் தானா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த பொது வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுது அப்படின்னா, எல்லாருக்குமே விஜய் அவர்களோட வெற்றி அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. அப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக இப்போது தேர்தல் நடக்கும்போது விஜய் அவர்களுக்கு எதிராக வந்த ஓட்ஸ் எல்லாம் யார் வாங்கினாங்கன்னா, திமுக சைடு கொஞ்சம் போச்சு, அதுக்கப்புறம் அதிமுக சைடு கொஞ்சம் போச்சு, அதுக்கப்புறம் சீமான் அவர்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் போயிருக்கும். அப்போது பொது வேட்பாளராக சீமான் அவர்களே நிற்கும் போது அப்போது விஜய் அவர்களுக்கு எதிராக விழக்கூடிய வாக்குகள் சிதறடிக்கப்படாமல், திமுகவுக்கு பாதி அதிமுகவுக்கு பாதி அப்படின்னு சிதறடிக்கப்படாமல் சீமான் அவர்களுக்கே விழுகும். அதில் நிறைய, அதாவது ஓட்டு எண்ணிக்கை அதில் கணிசமாக ஒருத்தருக்கே போய் விழுகும் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணி இதை செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ மக்கள்கிட்ட இருந்து ரியாக்ஷன் என்ன வருதுங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி இடைத்தேர்தலில் நிற்க போகிறேன், அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் கசிய விடப்படுறதா சொல்லப்படுது. ஸோ மொத்தத்தில் பார்ப்போம். அப்போ விஜய் அவர்களை தோற்கடிக்கிறதுக்கு எந்த வகையில் வேணாலும் ஒன்று கூடலாம், யாரோட யாரை வேணால் இணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னொன்று, சீமான் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க,
அதாவது சினிமா தான் வந்து இப்போ சித்தாந்தமாக மாறிடுச்சு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு இல்லைனா இவங்களால் வந்து விமர்சிக்க முடியறது அப்படின்னாவே சினிமாவை வைத்து விமர்சிக்கிறது தான். அதுவும் சீமான் அவர்கள் வந்து அவங்க வந்து படம்லாம் எடுக்கலையா, சினிமாவோட பின்னணி வந்து அவங்களுக்கு இல்லையா, ஸோ எதுக்காக வந்து இப்போ சினிமா அப்படிங்கிற சித்தாந்தம் அதோட ஒரு விஷயம் குறிப்பிடுறாங்க என்னென்னா பக்கத்து மாநிலங்கள் அவங்கெல்லாம் வந்து நம்மளை பார்த்து யார் தமிழ்நாடை பார்த்து சிரிக்கிறாங்களாம். என்ன ஒரு நடிகரை வந்து நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்களாம். அப்போது இதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் யார் வேணும்னாலும் முதலமைச்சராக வரலாம். அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற பட்சத்தில், அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிற பட்சத்தில் யார் வேணாலும் வர முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்ததை ஏற்றுக்க முடியாமல் ஒரு பேரவலம் நடந்துருச்சு அரசியலில் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து எதுக்காக வந்து ஒரு நடிகரை வந்து தேர்வு செய்து சிஎம் ஆக்கியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு விமர்சிக்கிறதாகட்டும். ஒன்று இந்த விஷயம் சினிமாலேருந்து அவர் வந்தார், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை முன் வச்சு பேசுகிறது. இந்த 2 தவிர வேறு ஏதாவது விஜய் அவர்கள் மேலே வந்து சொல்ல முடியுதா இவங்களாலெல்லாம் அப்படின்னா அவங்க வந்து சொல்ல முடியாத தூரத்தில் அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ ஊழல் அப்படின்னு வரும்போது க்ளீனாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படி இருக்கும்போதே இப்போ வந்து பழனி கோயில் விவகாரம் இப்போ வந்து அதில் வந்து திமுக பிரமுகர் ஒருத்தருக்கு வந்து தொடர்பு இருக்கிறதாக இன்றைக்கு செய்திகள்லாம் வருது. அப்போது இது வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேலே வந்து அவதூறு பரப்பப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து ஊழல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஊழலை பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி திமுக வந்து கட்டமைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அதாவது இதெல்லாம் வந்து அவங்களே பண்ணிவிட்டு அவங்களே வந்து பழிவாங்கிற நடவடிக்கை மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது. அப்போ எதுக்காக இவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க? அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் 15 பேர்கிட்ட வந்து பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுவும் இல்லை, 50 எம்எல்ஏக்கள் வரைக்கும் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக அதாவது சபாநாயகருக்கு எதிராக அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரும்போது 50 தாவேகா எம்எல்ஏக்கள் வந்து எதிர்த்து வந்து அதாவது ஆட்சி கவிழ்ப்புக்கு உதவுற வகையில் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறது தான். அதாவது 6 மாதத்தில் அவ்வளோதான், 6 மாதத்தில் வந்து ஆட்சி கவிழ்ந்துரும், விஜய் அவர்களோட ஆட்சி கவிழ்ந்துரும், திமுக ஆட்சி மலரும் அப்படின்னுலாம் பேசியிருக்காரு. அப்போது பேசும்போது என்னென்னா இதை முன் வச்சு தான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதாவது என்னென்னா சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த எம்எல்ஏக்களெல்லாம் நம்ம வந்து விலைக்கு வாங்கிட்டோன்னா அவங்களாம் வந்து எதிராக வாக்களிச்சிட்டாங்கன்னா பெரும்பான்மை போயிடும் அப்படிங்கிறதான். அப்போது பெரும்பான்மை போயிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் வந்து ஆட்சி கலைஞ்சிரும். அதாவது 6 மாதம் வரைக்கும் டைமு. இந்த 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமில் ஒரு நிலையான ஆட்சியை வந்து விஜய் அவர்கள் கொடுக்குற பட்சத்தில் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகே, 6 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிச்சி இவர் வந்து ரன் பண்ணிட்டார் கவர்மெண்ட்டை அப்படின்ட்டு. ஆனால் இவங்களோட பிளான் என்னென்னா, திமுகவோட பிளான் என்னென்னா 6 மாதத்துக்குள்ளே ஆட்சியை கலைச்சிடணும். பாருங்கள், விஜய் அவர்களை வந்து நம்ம தேர்வு பண்ணோம், ஆனால் அவரால் ஒரு 6 மாதம் கூட நீடித்து இந்த ஆட்சியை நடத்த முடியல அப்படிங்கிற பேரை அவருக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுல முனைப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது தெரியுது.